ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டாபேஸில் நீங்கள் இப்படி சர்ச் பாக்ஸில் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஹைலைட் ஆகணும். இதை உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை ரொம்ப சுலபமாக நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு சாம்பிள் டேட்டா இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இந்த டேட்டாவை நீங்கள் இங்கே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ டெவலப்பர் டேப் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இதில் இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு ஆக்டிவேக்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஜஸ்ட்டு இங்கே இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆயிரும். இப்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. கரெக்டாக இதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு செல்லை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் C3 அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதே டெவலப்பருக்கு போயிட்டு அந்த டிசைன் மோடை மறக்காமல் எடுத்துருங்க. இப்போ இதில் உங்களால் டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி டைப் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோமுக்கு போயிருங்க, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிருங்க. இதில் நியூ ரூல் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போது இதில் என்ன பண்ணுங்கள், யூஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை கொடுங்க. இப்போ இந்த இடத்துல ஈக்குவல் டு கொடுங்க, அண்ட் அப்படிங்கிற ஃபார்முலாவை கொடுங்க. இப்போ ஓப்பன் கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. இப்போது எந்த இடத்துல நீங்கள் லிங்க் பண்ணிங்கல்ல ஒரு டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டு C3யில் இருக்குது. ஸோ C3 அப்படிங்கிறத கொடுத்துக்குவோம். இப்போ F4 அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் ஆஃப் ஆயிரும். இப்போ கமா கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன, C5. ஓகேங்களா? ஸோ அந்த C5வை இப்படி கொடுங்க. இப்போ க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் அந்த C3 போட்டோம் இல்லையா, அந்த C3யை போட்டுட்டு அதோட ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டபுள் கோட்ஸ் கொடுத்துருங்க. இது எதுக்கு அப்படின்னா இது பிளாங்காக இல்லாதப்போ எதுவும் ஹைலைட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ ஃபார்மேட் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இதில் ஃபில் கலரில் ஏதாவது உங்களுக்கு தேவையான கலர் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அருண் அப்படின்னு இருக்கிறது மட்டும் ஹைலைட் ஆகும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரேவதி அப்படின்னு போட்டிங்கன்னா ரேவதி மட்டும் ஹைலைட் ஆகும். இப்போ ராகுல் அப்படின்னு போட்டிங்கன்னா ராகுல் மட்டும் ஹைலைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமாக உங்களாலையும் ஒரு சர்ச் பாக்ஸை எக்ஸலில் க்ரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது எக்ஸல் குரு.